மில்லட் பனானா கேக். இது வந்து நான் ஸ்ப்ரவுட்டட் ராகி வச்சு பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்ப்ரவுட்டட் ஃபிங்கர் மில்லட். ஸோ இது வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரி இதில் நான் சுகர், நாட்டு சக்கரை எதுவும் யூஸ் பண்ணல, ஹனி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா 206 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்சியில் மேஷ் பண்ணிவிட்டு வேறு பவுலில் சேர்த்துட்டேன். அப்புறம் ஹனி வந்து கரெக்டாக 50 கிராம்ஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் கேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 50 கிராம்ஸ். ஸோ கேர்ட் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ், வேணான்னா ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பட்டர் வந்து 50 கிராம்ஸ் பட்டரையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார், இது வந்து நான் முளைக்கட்டி அரைச்சிருக்கேன் ராகியை. ஸோ இது வந்து 120 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 10 கிராம்ஸ் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர். இதை ஜலிச்சுட்டு இதையும் இந்த பனானா பேஸ்ட்டையும் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து இப்போ நான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். சால்ட் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு மிக்ஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவும் சேர்க்கல. இப்போ பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போது இதை ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டின்னில் மாற்ற போகிறோம். இது டின்னில் மாற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம ஓடிஜி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி என்ன பேனில் மாற்ற போகிறோமோ அதில் பட்டர் ஷீட் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் கேஷ்யூ, அதுக்கப்புறம் பம்ப்கின் சீட்ஸ், கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேனில் மாற்றிருக்கேன். ஸோ பேனில் மாற்றினதுக்கப்புறமா நான் டூத் பிக்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனாக ஈக்குவல் சைஸில் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நான் சாக்கோ சிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது மேலே நீங்கள் என்ன நட்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஓடிஜிக்குள்ளே வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ நான் ஓடிஜிக்குள்ளே வச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு டாப் பாட்டம் ஃபேன் மோடில் கரெக்டாக 40 மினிட்ஸ் பேக் பண்ணேன். இங்கே பார்க்கும்போதே தெரியும், இந்த பேனில் பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் பாதி தான் இருந்துச்சு. இப்போது நல்லா குக்காக நல்லா ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாகாமல் வரணும். லைட்டாக பிரெட் க்ரம்ஸ் மாதிரி ஒட்டி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை நான் வெளியே வச்சுட்டு ஆற வச்சுட்டேன். ஸோ ஆற வச்சதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம். இதை வந்து மோஸ்ட்டாக நீங்கள் இன்றைக்கி பண்ணிங்கன்னா, இப்போ நைட்டு பண்ணுறீங்கன்னா பெட்டர் யூ ஸ்டோர் இட் இன் ஃப்ரிட்ஜ், பிகாஸ் இதில் வந்து நம்ம பனானா போட்டிருக்கோம். ஸோ வெளியே வச்சா கெட்டு போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போது நைட்டு செஞ்சிங்கன்னா சாப்பிட்டுட்டு மிச்சம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். உங்களுக்கு பார்க்க போதே தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கையில் ஹேண்டிலே பண்ண முடியாது. கையில் நம்ம தொடப்போதே பிரேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மாய்ஸ்ட்டாக இருந்துச்சு கேக், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு தான் நான் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்லைஸ் பண்ண போதே அப்படியே உங்களுக்கு அப்படியே ரொம்ப சாஃப்ட்னஸில் அப்படியே ப்ரெஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரெட் கட் பண்ணுற நைஃப் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த கேக் எல்லாம் அப்படியே உதிரி ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷார்ப் நைஃப் யூஸ் பண்ண போது ஈஸியாக என்னால் ஸ்லைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு. அதே மாதிரி சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் போட்டிருந்த நட்ஸ், இந்த சாக்கோ சிப்ஸ்லாம் இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம கொக்கோ பவுடர்லாம் போட்டு பண்ணதால் இட் வாஸ் லைக் சாக்லேட் கேக். எனக்கு இந்த கேக் சாப்பிட போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கேக் பார்த்திங்கன்னா அன்றைக்கே பாதி காலியாகிடுச்சு. மிச்சம் ஒரு 2 பீஸ் மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணேன். ஏன்னா பனானா கேக் சீக்கிரம் கெட்டு போயிடும். மேக்ஸிமம் நான் ஒரு நாள் தான் வச்சு சாப்பிடுவேன், அதுக்கு மேலே வச்சதில்லை. ஏன்னா கேக் பார்க்க போதே உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப கம்மியாக தான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டேவே எனக்கு காலியாகிடும். இதில் வந்து நான் ஸ்வீட்னஸ்க்கு வந்து நாட்டு சக்கரை எதுவுமே போடல. வெறும் பனானாவோட ஸ்வீட்னஸும் அதுக்கப்புறமா 50 கிராம்ஸ் வந்து ஹனி ஆட் பண்ணேன். அதுவே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.